வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்து கூட வீட்டுல கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவரு கூடவே பிறந்ததில் இருந்து வளர்ந்து இருக்கும்போது 24 ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்துல எந்தெந்த இதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பாவை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்ன இருந்து கூட பொது வாழ்க்கையில காட்ட முடியாது. எல்லாரும் மனிதன் தானே. அது வீட்டுலதான் காட்ட முடியும். அது வீட்டுல அது எப்படி சமாளிச்சிருப்பாரு. மற்றவங்க இவரு கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாம் அவர் எப்படி தட்டி கொடுத்திருப்பாங்க. ஒரு தலைவனா சமுதாயத்துல அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைவனா இருந்தாதான் அவருக்கு ஒரு பாசம், பக்தின்னு சொல்லலாம். நம்ம படையப்பா பிரிவுக்கு போட்டிருந்தோம் அந்த தெய்வஸ்ரீ தேவி படத்துல. ஸோ பின்னாடி மீன் 34 சார், மீன் கலைஞர் சார், இவர் சிங் அவர்கள் சிங்கில் உட்காந்துருந்தாங்க. நான் ஸ்டாலின் சார் எங்க பார்த்தோம் சொன்னா முன்னாலே ஒரு சமயத்து முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்க வாங்க சொன்னா ஐயோ இல்ல இல்ல அப்படின்னு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ அவர் முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இதை நான் இப்போ இங்கே விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தாங்க. ஏவவேலு அவர்கள் முதலே சொன்னாங்க, இது அரசியல்லே கிடையாதுங்க, அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது, நீங்க இது மாதிரி கூப்பிட்டுருக்கோம், நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட் சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த 3 தான். எனக்கு சினிமா பத்தி அவரை பத்தி தெரியும், அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பத்தி அவருக்கு எனக்கு சரியா அவ்வளவு தெரியல. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படிச்சது இல்லை. வேற ஒரு அரசியல் தான். அது இங்க பேசினா ரொம்ப ஜாகிரதையா பேசணும். இங்க நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்திச்ச எல்லா தேர்தல்களையும், பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம், அதே அவர்கிட்ட சொல்லும். அவர் ரியலி நீங்க எவ்வளவோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்தாபன ஒரு கழக ஒரு பார்ட்டி ஸ்தாபனர் ஆகட்டும், அவர் தலைவர் ஆகட்டும், அவர் மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகம் அது கட்டி காக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கள் நடக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமா அவர் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு மேல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா சமாளிச்சிருவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அசாத்தியமானவங்க. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க.